சூட்டு நன்மாலகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வண்ண தொடுவுண்ண போன் திமிலேற்று வன்கூன் கோட்டடையாடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே. நம்மாழ்வார் திருவிருத்தம்ங்கிற பிரபந்தத்திலே இந்த பாசுரத்தால் கண்ணன் எதற்காக பூமண்டலத்தில் பிறந்தான்கிறதை ஆச்சரியமா விளக்கிறார். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்புண்டு. ஒரு நாளும் நாம பகவானுக்கு பூஜை பண்ணச்சே புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறோம், பூமாலை தொடுத்து சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ, அப்ப இந்த பாசுரத்தை சொல்ல வேண்டும். இந்த பாட்டிலைக்கும் பூமாலை சமர்ப்பிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னால், ஸ்ரீவைகுந்தத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் எல்லாம் பகவானுக்கு தினப்படி ஆராதனம் பண்ணும் போது எப்படி புஷ்பத்தை சமர்ப்பிப்பார்கள்னு விளக்கிற பாடல் இது. சூட்டு நன்மாலகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு. தூய மாலைகளை கொண்டு நித்திய சூரிகள் தூபம் தீபம் ஹாரத்தி எல்லாவற்றையும் காட்டி ஆராதிக்கிறார்கள். காலை மாலை கமல மலரிட்டு ஆராதிக்கிறார்கள். 3 பேருடைய கதை கிழியே சொன்னோம் இல்லையோ. மடி தடவாத சோறு விதுரர் இட்டது, சுண்ணாம்பு கலவாத சந்தனம் திருவக்கரா கூனி கொடுத்தது, சுருள் நாராத பூ மாலாக்காரர் மாலை கட்டி சமர்ப்பித்தது. அதை சொல்றதுதான் இந்த பாசுரம். சூட்டு நன்மாலகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி. ஆண்டாளும் தன்னுடைய திருப்பாவையில் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர்குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூய மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேணும் வேண்டுகிறாள். உள்ளத்திலே தூய்மை, மற்ற எதையும் எதிர்பார்க்காமல் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனால்தான் தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாள் பாசுரம். சூட்டு நன்மாலகள் தூயன வேந்தி நம்மாழ்வாருடைய பாசுரம். அப்படி தூய மலர்களை நாமும் நித்தியம் சமர்ப்பிக்கணும். பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஆராதனம், பிடித்த சமர்ப்பணம் புஷ்பம். அதனாலதான் பெரியாழ்வாரும் பூத்தொடுத்து தான் சமைச்சார். தொண்டரடி புடியாழ்வாரும் பூத்தொடுத்து தான் மாலை கட்டித்தான் கைங்கரியம் பண்ணினார். ஆண்டாளே சூடி களைந்த நாச்சியார், சூடி கொடுத்த நாச்சியார். ஆச்சாரியர்களுக்குள் ராமானுஜருடைய சிஷ்யரான அனந்தாழ்வான் திருமலையிலேயே இருந்து நித்தியம் புஷ்பத்தை தொடுத்து கைங்கரியம் பண்ணியிருக்கார். இப்படி பல ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாருமே புஷ்ப கைங்கரியம் தான் பண்ணியிருக்கா. அதனால நமக்கும் நித்தியம் ஆராதனத்தும் போது பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும் இல்லையோ. அப்ப இந்த பாட்டை சொல்றோம். சூட்டு நன்மாலகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி. எல்லாரும் இந்த பாட்டை சொல்லலாம். திருவிருத்தம்ங்கிற பிரபந்தத்தில் இருக்கிற பாசுரம். தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே. ஒரே பாட்டிலே தூபஹாரத்தி இருக்கு, தீபஹாரத்தி இருக்கு, புஷ்பம் இருக்கு, ஆராதனை இருக்கு. இது எவ்வளவு சுலபம் பாருங்க. ஒரு பாட்டுக்குள்ள அனைத்துமே இருக்கும் இல்லையோ. விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ண போன் திமிலேற்றுவன் கூன். கண்ணனுடைய அவதாரத்துக்கு ஒரு பிரயோஜனம் வெண்ணெய் திருடி உண்ண, மற்றொரு பிரயோஜனம் நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொள்ள 7 காளை மாடுகள் எருதுகளை அடக்கி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டது. இந்த 2 தான் அவதாரத்துக்கு பிரயோஜனம்ங்கிறார் ஆழ்வார். நமக்கு தோணும், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சாது பரித்ராணம், துஷ்டர்களை அழித்தல், தர்மத்தை காத்தல், இதுக்கு தானே பகவான் அவதரிக்கிறான்னு கீதையில சொன்னார்னா அது ஒருபுறம் இருக்கட்டும். ஆழ்வார் ஆசையோட சொல்றது இப்ப இந்த 2 தான். ஒண்ணு வெண்ணை திருடுறதுக்காக, அதான் தர்ம சம்ஸ்தாபனம் வச்சுப்போம். சுவாமி வெண்ணையை திருடினது தர்மத்தை நிலைநாட்டுறதான்னா அத்தனை ஏன் சொத்துங்கிறது தானே தர்மம். ஆனா அதை நம்ம சொத்து நினைச்சிருக்கோமா? மொத்த வெண்ணையும் கண்ணன் சாப்பிட்டுட்டு என்னத்தை சாதித்தார்னால் எல்லாம் என் சொத்துங்கிற தர்மத்தை ஸ்தாபித்து கொடுத்தார். அதனால இதையே தர்ம சம்ஸ்தாபனமா வச்சுக்கலாம். அப்புறம் 7 காளைகளை அடக்கினாரும் இல்லையோ, துஷ்டர்களை நிரசனம் பண்ணது. நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணாரா, அதுதான் உயர்ந்த சாதுக்களை சம்ரட்சணம் பண்ணினது. இந்த 3 பயன்களுமே வந்துட்டு சொல்லு. பரித்ராணாய சாதுனாம் ஸ்லோகத்தின்படியும் சூட்டு நன்மாலகள்ங்கிற ஆழ்வார் பாசுரத்தின்படியும் கண்ணன் வெண்ண திருட வந்தார். அதே போல நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வந்தார். இப்ப நாம பார்க்க போறது அடுத்த 58வது அத்தியாயம். 5 கல்யாணங்கள். ஏற்கனவே 3 கல்யாணங்கள் பார்த்துட்டோம். ருக்மிணி தேவியோட, ஜாம்பவதியோட, சத்யபாமையோட. இப்ப அதுக்கப்புறம் இருக்கிற 5 கல்யாணங்களை சொல்றார். அதுல முதல் கல்யாணம் காளிந்திங்கிற யமுனா நதி, அவளையே கல்யாணம் பண்ணிட்டார். அடுத்தது மித்ரவிந்தா, ஒரு அத்தை பெண், அவளை கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சத்யா, அவதான் நப்பின்ன பிராட்டி. சத்யா நக்னஜித் என்பானுடைய பெண், அவரைத்தான் 7 காளமாட்டுகள் அடக்கி கல்யாணம் பண்ணி கொண்டார். அதுக்கப்புறம்
அண்ணன்களுடைய அனுமதியோட பத்ரா என்பவளை சுதகீர்த்தியனுடைய பெண் பத்ராவை கல்யாணம் பண்ணிட்டார். கடைசியாக அபகரித்து கொண்டு போய் லக்ஷ்மணாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ஆக மொத்தம் 8 மகிழ்ச்சிகளோட விளங்குகிறான் எம்பெருமான். இன்னைக்கும் துவாரகையில சேவிக்கிறதுக்கு போனோம்னா தனித்தனி சன்னிதானத்தோட இந்த 8 பேரோட சேர்த்து கண்ணனை சேவிக்கும் பாக்கியத்தை அங்கு பெறலாம். இப்ப அத்தியாயம் பார்ப்போம். ஏகதா பாண்டவான் திரஷ்டும் பிரதீதானு புருஷோத்தம இந்திரபிரஸ்தங்கத ஸ்ரீமான் யுயுதானாதிபிர் விருதா. யுயுதானன் முதலானவர்களோட ஒரு முறை கண்ணன் இந்திரபிரஸ்தம் போனார். பாண்டவர்களை பார்த்துட்டு வருவோங்கிறதுக்காக சென்றார். அப்போது அங்கே உத்தர் யுகவத் வீராக பிராணா முக்கியம் விவாகதம் சானுராகஸ்மிதம் வக்திரம் வீக்ஷதஸ்ய முதம் யயுகு. 5 பாண்டவர்களும் வந்து கண்ணனை அணைத்துக் கொண்டார்கள். தங்களுக்கு அப்படியே ஆயாசம் அத்தனையும் தீங்கு போய் புத்துணர்ச்சி பெற்றா போலே 5வரும் ஆனந்தப்பட்டார்கள். பிருதாம் சமாகத்திய கிருதாபிவாதன ஸ்யாதிஹார்தார்த்ர திருஷாபிரம்பிதா ஆபிருஷ்டவான்ஸ்தாம் குசலம் சஹஸ்னுஷாம் பித்ருஷ்வசாரம் பரிபிருஷ்ட பாந்தவ. குந்தி தேவி வந்தாள். கண்ணனுக்கு அத்தை அல்லவா. குந்தி தேவியை கண்ணன் விழுந்து வணங்கினார். தலையோடு அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்தாள். அப்ப குந்தி தமாக பிரேம வைக்ரவ்ய ருத்த கண்டாஸ்ரு ரோச்சனா ததைவ குசலம் நோபூது சநாதாஸ்தே கிருதாவயம். எப்படி சௌக்கியமா இருக்கிறீர்களா அத்தே, நீங்க சௌக்கியமா என்று கண்ணன் கேட்டார். அவளுக்கு குரல் தழுதழுத்து போச்சு. எத்தனையோ கஷ்டங்கள்லாம் நாங்க பட்டிருக்கோம். நாதனற்று தவித்தேன், என் கணவனை எப்போதோ பறிகொடுத்தேன், இவர்களாவது நன்னா வைத்துக் கொள்வார்கள்னு பார்த்தேன். எங்களை கொல்றதுக்கு எத்தனை உண்டோ அத்தனை பண்ணிவிட்டார். ஆனா அரண்மனையை விட்டு நான் என்ன எங்கேயும் போல. என் ராஜகுலம் நான் வந்த குலத்தை காட்டி கொடுத்துடக்கூடாது, விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அரண்மனைக்குள்ளதான் இருந்துருக்கேன். இந்த தைரியம் எல்லாம் எங்கேருந்து வந்து தெரியுமா? கண்ணனிடத்துல அவ வேண்டின்னு சொல்றா, நீ எப்பவும் எங்களை மனசுல நினைச்சுட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு எண்ணத்துலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர உன் திருவுள்ளத்துல மட்டும் நாங்க இல்லேன்னு தெரிய போச்சு. அப்போதே நீரில் இருந்த மீனை போலே துடித்து இறந்து போவோம். கண்ணனே, நீ எங்களை நினைச்சிருக்கேன்னு எப்ப தெரியுமா புரிஞ்சுட்டே? அவர்கள்லாம் சௌக்கியமா இருக்காளா பார்த்துட்டு வரும் என்று சொல்லி அக்குரூரை தூது அனுப்பினாய் அல்லவா. அக்குரூர் வந்து எங்களிடத்துல விசாரிச்சிருந்தாரே, அப்பவே கண்ணன் உள்ளத்துல நாங்க இருக்கோம்னு தெரிஞ்சு விட்டோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் பகவானை தெரியும். அவர் பார்த்து தன் திருவுள்ளத்துல யார வச்சுக்கிறாருன்னு முக்கியம் இல்லையா? எங்க இருந்தாலும் குந்தியை விடாமல் பாண்டவர்களையும் தன் திருவுள்ளத்திலேயே கண்ணன் வைத்துக் கொண்டிருப்பாராம். ஞாதீன் நஹா ஸ்மரதா கிருஷ்ண பாதா கிருஷ்ண பிராதாமே பிரேஷிதஸ்துவயா. அப்போது கிம்ன ஆச்சரிதம் ஸ்ரேயா ந வேதாகம் அதீஸ்வர ஜனயன் நயனானந்தம் இந்திர பிரஸ்தௌகசாம் விபு ஏகதா ரதமாருக்கிய விஜயோ வானரத்வஜம். அவர்களை எல்லாம் சாந்தனம் பண்ணிட்டு சமாதானம் பண்ணார். தர்மபுத்திரன் விழுந்து வணங்கினான். நான் எவ்வளவு நீச்சன், என்னை பார்க்கறதுக்காக இந்த தாழ்ந்தவனை பார்க்க வந்தாயே. தர்மபுத்திரன் வேண்டினான். ஒரு நாள் தேரில் ஏறி அமர்ந்து கொண்டு அர்ஜுனனும் கண்ணனுமாக காடு நோக்கி சென்றார்கள். காண்டீவம் தனுராதாய தூணௌச்ச அக்ஷய சாயகவ். காண்டீவம்ங்கிற வில்ல அர்ஜுனன் எடுத்துட்டார். நிறைய அம்புரா துளி முழுக்க அம்புகளை ஏற்றி கொண்டார். 2 பேரும் தேர்ல போயிட்டு இருக்கா. திருட்பரீதா பரிஸ்ராந்தா பீவத்சுர் யமுனாகமாத் தத்ரோபஸ்பிருஷ்ய விஷதம் பீத்வா வாரி மகாரதவ். அப்ப அர்ஜுனனுக்கு ஒரே வயத்தர பசி, தொண்டையில தாகம். பக்கத்துல தான் நீரோடு இருக்காப்பார், போய் தண்ணீர் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லி கண்ணன் அனுப்புறார். யமுனை கரைக்கு வந்தான். யமுனை ஆற்றில் நீர் குடித்தான். அப்போ ஒரு அழகிய பெண் இப்படி அப்படி நடந்துட்டு இருந்தான். கண்ணன் அதை பார்த்தார். அர்ஜுனனை தூண்டினார். இந்த பெண்ணு ஆறுன்னு விசாரி, என்னத்துக்காக இங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கா? கிருஷ்ணோ ததிருஷது கன்யாம் சரந்தீம் சாரு தர்சனாம் காத்தம் கஸ்யாசி சுஷ்ரோணி குதோசி கிம் சிகீர்ஷசி மன்னேத்வாம் பதி நிச்சந்தீம் சர்வம் கதைய சோபனே. கண்ணனால் தூண்டப்பட்ட அர்ஜுனன், நீ யார்? அழகா இருக்கே, எதுக்காக தனிமையில நடமாடின்னு இருக்கே, யாரை ஆசைப்படுகிறாய், யாரும் தந்தை என்று கேட்டான். அவ அப்ப பதில் சொல்றார், அகம் தேவஸ்ஸ சகிதுஹு சவிதுஹு துஹிதா பதிமிச்சதி விஷ்ணும் வரேண்யம் வரதம் தபஹ பரமமாஸ்திதா. நான் சூரிய தேவனுடைய பெண், யமுனை ஆற்றில் வசிப்பவள், காளிந்தி என்று எனக்கு பெயர். கல்யாணம் பண்ணிக்கொண்டு வாழ்க்கைப்பட்டால் கண்ணன் ஒருத்தனுக்கே வாழ்க்கைப்படுவேன். இதுதான் நான் எடுத்துட்டு இருக்கிற விரதம். மானடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. எப்பேற்பட்ட நதி யமுனா நதி, யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் என்று சொல்லுவார்கள். தூய பெருநீர் யமுனை என்றே ஆண்டாருடைய பாசுரம். கண்ணனுக்கு யமுனைத்துறவன் யமுனைத்துறவன்னே பெயர். அந்த யமுனை ஆற்றல கண்ணனுக்கு இருந்த ஆசைங்கிறது காளிந்தி காந்திஹாரி கலையது வபுஷா காளிமா கைட்டபாரேன் வேதாந்த தேசிகன்
ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். கருத்து நிறத்தை யமுனை, அந்த யமுனை ஆற்றுல பக்கத்துல உட்கார்ந்து யமுனை ஆற்றினுடைய கருப்பு கண்ணன் பேர்ல வீசி கருப்பாயிட்டாரா, அல்லது கிருஷ்ண துளசியினுடைய கருப்பு நிறம் வீசி அவர் கருப்பாயிட்டாரா, என்னத்தினால்? அல்லது லக்ஷ்மி தேவியினுடைய கருத்த கண்களால பார்க்கப்பட்டே லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சதத பரிச்சயாது ஏஷ சம்வர்தமான. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். வேதாந்த தேசிகன் இதை பாடியிருக்கார். பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய தூப்புங்கிற திவ்யதேசம், அங்கதான் அந்த சுவாமி திருவவதாரம் பண்ணியிருக்கார். விளக்கொளி எம்பெருமானுடைய சன்னதி, தீப பிரகாச பெருமான் விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெஹ்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவென்னு மடக்கிளிய கைகூப்பி வணங்கினாளேன்னு போஷனம். அதான் அவருக்கு அவதார ஸ்தலம். அற்புதமா தன் அவதார ஸ்தலத்திலே சிறந்த மணிமண்டபத்துக்கு நடுவிலே உயர்ந்த சிங்காதனத்திலே அனைவருக்கும் உபதேசிக்கக்கூடிய திருக்கோலத்தில் கைகளிலே கிரந்தம் புத்தகத்தையும் ஏந்தி கொண்டு ரொம்ப அற்புதமா தேசிகன் சேவை சாதிக்கிறார். அந்த சுவாமி கண்ணன் அனுபவிச்சு பாடிட்டு இருக்கார். உன் திருமேனி இவ்வளவு கருப்பா இருக்கே, ஏது காரணமா இருக்கும்? லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி, லக்ஷ்மி தேவியனுடைய கருத்த கண்ணால பார்க்கப்பட்டதா? யமுனை ஆற்றன் கரையோடைய யமுனை கருப்பாறு, அதனாலேயா? கிருஷ்ண துளசி பட்டதுனாலேயா? இப்படின்னு அந்த சுவாமி விசாரித்தார். இப்ப யமுனையே கல்யாணம் பண்ணிக்கிறார். சூரிய பகவானுடைய பிள்ளைதான் யமதர்மராஜன், யமனுடைய கூற பிறந்தவள் தான் யமுனா, அவள்தான் காளிந்தி. காளிந்தின்னு பெயர். காளிந்தியை அழைத்து போய் கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆத உபயேமே காளிந்தீன் சுபுண்யத் விருக்ஷ ஊர்ஜிதே விதன்வன் பரமானந்தம் சுவானாம் பரமமங்கலம். அடுத்து விந்தன் அனுவிந்தன் 2 பேர். கண்ணனுக்கு ராஜாதி தேவி என்னொரு அத்தை. அந்த அத்தையினுடைய 2 பிள்ளைகள் தான் விந்தனும் அனுவிந்தனும். ஆனா அப்பா 2 பேரும் தங்கள் கூட பிறந்தவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க மறுத்தா அவர்களுக்கு மித்ரவிந்தான்னு பேர். விந்த அனுவிந்தா வவந்தியோ துரியோதன வசானுகவ் ஸ்வயம்பரே ஸ்வபகினியும் கிருஷ்ணே சக்தாம் நஷேதத்தாம். தன்னுடைய கூட பிறந்தவளை கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மறுத்தா கண்ணன் தானே அழைத்து போய் அவளை கல்யாணம் பண்ணிட்டார். அப்ப ராஜாதி தேவ்யாஸ்தனையாம் மித்ரவிந்தாம் பிரதுஷ்வசு பிரசக்கிய கிருத்தவான் கிருஷ்ணா ராஜன் ராஜ்ஞாம் பிரபஷ்யதாம். மித்ரவிந்தாவோட கல்யாணம் ஆச்சு. அடுத்தது சத்யா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் 7 காளமாடுகளை அடக்கி கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணிட்டார். தமிழ்ல கேட்டா நப்பின்ன பிராட்டின்னு சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்துல சத்யான்னு சொல்லுவோம். ஆனா நப்பின்ன பிராட்டி யாருன்னு ஆழ்வார்கள் பாசுரத்துல பார்த்தோம்னால் அவள் கண்ணனுடைய தாயார், வளர்ப்பு தாயார் யசோதை. யசோதைக்கு கூட பிறந்தவன் கும்பன். அந்த கும்பனுடைய பெண்ணு தான் நப்பின்னை என்றுதான் ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல காணப்படுறது. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா நக்னஜித் என்ன ஒருத்தனுடைய பெண்ணாகத்தான் காணப்படுறது. ஆனா இவ 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால் ஸ்வயம்பரத்தில் 7 காளமாடுகளை அடக்கி இப்பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டான். அந்த கதை மட்டும் சரியா இருக்கு. அதனால இது 2ஐயும் சேர்த்து நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப இந்த சரித்திரத்தை அடுத்த நாள் சொல்றேன். ஏன்னா நப்பின்ன பிராட்டிக்கு நிறைய பாடல்கள் உண்டு, அது என்னன்னு தனியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி மத்த 3 திருக்கல்யாணம் பார்த்துருவோம். கண்ணன் எம்பெருமான் ஆக மித்ரவிந்தாவை கல்யாணம் வேண்டார். கடைசியாக 2 ஸ்ருதகீர்த்தேகே சுதாம் பத்ராம் உபயேமே பித்ருஸ்வசுகு, தன்னுடைய பிதாவோட கூட பிறந்த ஸ்ருதகீர்த்தி அவருடைய பெண்ணான பத்ரா, கூட பிறந்தவர்கள் அனுமதியோடு பத்ராதேவியை கல்யாணம் வேண்டார். சுதாஞ்ச மத்ராதிபதேர் லக்ஷ்மணாம் லக்ஷணைர் யுதாம் ஸ்வயம்பரே ஜஹார ஏகஹ சசுபர்ணஹா சுதாமிவ. கருடன் அமுதத்தை கவர்ந்து வந்தா போலே லக்ஷ்மணா என்னும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டார். ஆக மொத்தம் 8 பேர். அதோட அல்ல, நரகாசுரனிடத்துல போய் மொத்த பேரையும் அழித்து அங்க இருக்கிற 16,108 பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டார். கடைசி வரி சொன்னார், யார் நரகாசுரன், என்ன சண்டை வந்தது, முராசுரனாரு, கண்ணன் எப்படி நரகாந்தகனானார், எப்படி முராரியானார், எப்படி நிறைய கல்யாணம் வேண்டார், அதையும் பார்க்கணும். நப்பின்ன பிராட்டியோட கல்யாணம் என்னன்னு பார்க்கணும். காத்திருந்து பார்ப்போம்.